பல தடவை சொல்லிட்டேன், கிருஷ்ண பரமாத்மா ஆடு மாடு மேய்ச்சிருக்காருடா, நபிகள் நாயகம் சொல்லலாம் வலைக்கு சொல்ல ஆடு மாடு மேய்ச்சிருக்காங்கடா, இயேசு மேய்ச்சிருக்காங்கடா. ஏன்னா உனக்கு இவ்வளவமா இருக்கு? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, அது வருமானமடா, வெகுமானமடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஊரு ஊரா இவ்வளவு சாராயம் எடுத்திருக்கான்ல, ஏன் கல்விக்கு நீ அனுமதிக்கல? இந்த கல்வி எல்லாம் கேட்காத, வேண்டாம். இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9 நம்பர் கடை இருக்கு, உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா புளி சாப்பிடுறியா? நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவன். ஒழுங்கா கரண்ட் பில் கட்டி இருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. அதாவது நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் வந்து கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போயிட்டு தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்னுட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. நாங்க வந்து திரையில வந்து பஞ்சு டயலாக் பேசணும்னு பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் கிடையாது. தரையில சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம். எதுக்கு உன காரியத்துக்கு போறதுக்கா? என்னடா விஜயகாந்தால வாழ்ந்தவர்கள் அப்படின்னு பல ஆயிரம் பேரை சொல்லிடலாம். நீங்க அவரால் கெட்டவர் அப்படின்னு ஒருத்தனை கூட விரல் நீட்டி சொல்லல. விஜயகாந்தால இவர் கண்டுபிடிச்சாருங்க. கருப்பெம்ஜிஆர்னு இவங்க சும்மா சொல்லல. நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். அவர் வந்து கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவர் ஒரு காகித கப்பலை கூட ஓட்டுனது இல்ல, கபடி அணிக்கு கூட கேப்டனா இருந்தது இல்ல, கபடி டீமுக்கு கூட இவர் தமிழ் இனத்திற்கு கேப்டன் ஆயிட்டாரு. விஜயகாந்த் எல்லாம் முதலமைச்சரானா மொத்த தமிழனும் தீ குடிச்சு சாக வேண்டியதா? எனக்கு ரவுடிசியன் தெரியும் தம்பி. அவனையும் போட்டு வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு யார்? ஹூ ஐ ஆம். என் பிள்ளைங்களுக்கு அப்பன். நான் யாரு? மட்டமான மருமகன். ஹூ ஆம் ஐ? நான் யாரு உனக்கு சொல்லு. நான் யாரு? புருஷன். நான் யார்? யார் அவன்? அழகான மாடத்திலே வந்த கிளி வந்த கிளி இரண்டு, அதிலாலோலம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று, நொந்த கிளி ஒன்று. நெஞ்சு வந்த சின்ன கிளி நெஞ்ச நெஞ்ச கொட்டுதடி, காத்திருந்த வண்ண கிளி காயம்பட்டு கத்துதடி. இளமானே தத்தளிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி, நிழல் தேடும் கிளி எங்கே நிஜம் காணுமா? எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சி நிற்கும் பூங்காற்று, தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனு. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். இந்த போட்டோஷாப்ல இவனுக்கு பண்ண மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். பிரபாகரனோட இடது கைய பாருங்க, வெட்டி ஒட்டி வச்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி தோள்பட்டையை பாருங்க, தோள்பட்டையே அந்த இடத்துல இருக்காது. இது இவனுக்கு பண்ண பிக்கஸ்ட் மிஸ்டேக். யாரு பக்கத்துல நின்னாலும் தோள்பட்டை மேலதான் கை வைப்பாங்க. அந்த தோள்பட்டையில கை வைக்கிற போது அந்த தோள்பட்டைக்கான கையே இங்க இல்ல. அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அந்த உடல் இந்த அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. எப்படி என் ராஜதன்? இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியுமா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சீமான் போட்டோவாவது பரவாயில்லடா. தடாசந்தரிசியருக்கு நீங்க எடுத்திருக்கிறதுல பாரு, ஐயாவோட வெள்ளை சட்டை போட்டோஷாப்பு பிரபாகரனோட டவுசருக்குள்ள ஒழுகி இருக்கு. இந்த அளவுக்கான போட்டோஷாப்பை கேவலமா பண்ணுவீங்க. சீமான யாராவது பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்னா அவங்க மேல வந்து மான நஷ்ட வழக்கு வந்து போடுவாங்களாம். விசாரணை கூட்டா தனியா வர்றதுக்கு துப்பில
மொத்த கட்சிக்காரங்களையும் வச்சுக்கிட்டு உட்காந்துன்னு பிலிம் காட்டின்னு உட்காந்து நிற்கிறான். அவனெல்லாம் ஒரு தலைவன் சொல்லிட்டு இருக்கீங்களா? போற உச்சத்துல இருக்கும் போது மதுரையில ஒரு மாசம் கூட்டி வச்சுட்டு அவன் என்னடா பண்ண அவன்? மதுரை மீனாட்சி அம்மனை கும்பிட மாட்டேன், அந்த நம்ம விஜயலட்சுமிக்கு உட்காந்து பூஜை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருந்தோம்மா. எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா நிஜமா? ஆமா. ஏன் பயப்படுற? யாரா உள்ள? ஓடியா ஓடி. அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? 2023 எதுக்குன்னா நீ வந்து மார்ச் ஆகஸ்ட் வரைக்கும் விஜயலட்சுமிக்கு மாசம் 50,000 ரூபாய் போட்டு அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல? என்னைய பத்தி உட்காந்து அவதூறு பேசிட்டு இருக்கீங்க. எப்போ நீ வந்து பிரஸ் முன்னாடி என்னைய பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொன்னியோ அன்னைக்கே வந்து நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். அதனால சுப்ரீம் கோர்ட்ல நீ எப்படி திணற போற அப்படின்றது வந்து நீ பார்.